எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனை எமது மாவட்டத்தில், அதாவது திருக்கேதீஸ்வரம் கோவில் இந்து மக்களின் வரலாற்று மிக்க ஒரு புனித தலமாகும். ஆனால் அதில் அண்மையில் போய் யாருக்கும் தெரியாமல் கள்ளத்தனமாக, அதெல்லாம் கள்ளத்தனம்னு தான் சொல்லணும், தொல்பொருள் திணைக்களம் போய் கல்லுகளையும் போட்டு அடையாளப்படுத்தி இதில் ஒன்றும் செய்யலாம், எந்த அபிவிருத்தியும் செய்ய இயலாதுன்னு கூறினால், இதை போய் அங்கே உள்ள மக்களோ என்ன செய்கிறது, தோல்பொருள் திணைக்களம் நுழைந்தால் எதுவும் செய்யலாம், அதுக்குள்ளே போனால் பாரிய அவங்களுக்குரிய சட்ட பிரச்சனைகள், நீதிமன்றம், இப்படி பல பிரச்சனைகளுக்கு உள்வாங்கணும். ஆனால் எந்த விதமான அப்போ அதில் என்னென்றால் தொல்பொருள்ங்கிறது இலங்கையில் ஒரு சமூகத்துக்குரியது மட்டுமே இல்லை, மற்ற சமூகம் இருக்கிற கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம். அங்கே மக்கள் சந்தேகப்படுறாங்க, அது இயற்கையாக உருவாக்கப்பட்ட, அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை அங்கே உருவாக்கப்பட்டிருங்க. அதால் அந்த விடயத்தில் கவனத்தில் எடுத்து அது சம்பந்தமான முடிவுகளை முன்னுக்கு எடுக்கிறதுக்கு வரணும். அதே போல் தான் மடு ஆலய விசேட ஆராதனைக்கு பல மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். இப்போ பெரிய ஒரு மத அமைப்பு அங்கே மத சடங்குகள் நடந்துச்சு. ஆனால் அங்கே உள்ள மக்கள் சுற்றி வர ஃபாரஸ்ட் காணிகள் அடையாளப்படுத்தி அந்த மக்களுக்கு, அங்கே வெளியிலேருந்து வர்ற மக்களுக்கு எதுவும் தெரியாது, அந்த மக்கள் கொஞ்சம் உள்ளுக்கு போனாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு ஃபாரஸ்ட் செயல்பாடுகள் இருக்குது. அதால் அது சம்பந்தமாகவும் எதிர்காலங்கள் அவ்வாறு மக்கள் சிரமப்படாத மாதிரி உங்களுடைய செயல் திட்டங்களை இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு,